உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு மீட்டிங்க்கு இந்த ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கும். டைம் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. சார் இன்னைக்கு ஒயிட் ஷர்ட்ல தான் ஹாஸ்பிடல் போக போறாரா? போச்சு போச்சு போச்சு. ஐயோ டேக்கரை பழச்சுன்னு தெரியுது. இது மட்டும் சார் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் நான் செத்தேன். சும்மா ஒரு சீப்ல என் முடி இருந்ததுக்கு அவ்வளவு திட்டாரு. இப்ப அவர் ஷர்ட்ல டீ கொட்டிருச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. முதல்ல அவர் இத பாக்காத மாதிரி எங்கயாவது ஒளிச்சு வச்சிடணும். எங்க வைக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். எங்க ஒளிச்சு வைக்கலாம்? ஐயோ கண்டுபிடிச்சிருவாரு. இல்ல இதுவும் கண்டுபிடிச்சிருவாரு. எங்க வைக்கலாம்? டிராயரை திறந்து தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? ஐயோ வராரு. இப்ப இந்த துணியை நான் எங்க வைப்பேன்? என்ன ஷர்ட்டை காணோம்? இதுதானே எடுத்து வச்சிருந்தோம். ஏய், என்னோட ஷர்ட் எங்க? உங்க ஷர்ட் கபோர்ட்ல தானே இருக்கும். என்கிட்ட கேக்குறீங்க? என்ன நக்கலா? இங்க என்னோட ஒயிட் ஷர்ட்டை வச்சுட்டு போனேன். அது எங்கன்னு கேக்குறேன். எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் எதையும் பார்க்கல. ஆக்சுவலா உங்களுக்கு ஒயிட் ஷர்ட்டை விட பிளாக் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். பாரு, நான் ஏற்கனவே உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன். இன்னும் என் கோவத்தை இன்க்ரீஸ் பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்த ஷர்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. இது என்ன சார் வம்பா போச்சு? உங்க ஷர்ட் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அத நான் எடுத்து என்ன பண்ண போறேன்? நீங்க வேற ஏதோ ஞாபகத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கபோர்ட்ல நல்லா தேடி பாருங்க. உள்ளதான் எங்கேயாவது இருக்கும். ஏய், நான் என்ன மென்டலா? கபோர்ட்ல இருந்த ஷர்ட்டை கட்டில்ல எடுத்து வச்சுட்டு கீழே போயிட்டு வர்றதுக்குள்ள என் ஷர்ட்டை காணும். இந்த ரூம்ல நீ மட்டும் தான் இருக்க. அப்ப அத வேற யார் எடுத்திருப்பா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லுவேன். உங்க ஷர்ட்டை நான் பார்க்கல. என் ஷர்ட் மட்டும் கிடைக்கட்டும். இங்கதானே வச்சுட்டு போறேன். எங்க போச்சு? கட்லுக்கு கீழே. எங்க போச்சு? ஒருவேளை திரும்ப கபோர்ட்ல எடுத்து வச்சுட்டோமோ? தேடி பார்ப்போம். இல்ல இல்ல இல்ல, கபோர்ட்ல இருந்து கட்டில்ல எடுத்து வச்சோம். ஐம் ஷூர் இங்கதான் இருக்கணும். நான் எங்க போச்சு? எழுந்துரு. எந்திரின்னு சொன்னல. மூவ். ஐயோ, my God. சுடர்! What is this? என்னது இது? பளிச்சுன்னு இருக்கிற ஒயிட் ஷர்ட்ல இவ்ளோ டீ கொட்டி இருக்கு. ஓ மேல தானே இது? சார், இது டி-ஷர்ட். டி-ஷர்ட்? டி-ஷர்ட்டா? ஏய், என்ன திமிரு இருந்தா ஷர்ட்ல டீய கொட்டிட்டு இப்படி இப்படி கேவலமா டி-ஷர்ட் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஏய், உன்ன. ஐயோ சார், என்ன விட்டுருங்க. ஐயோ சார், என்ன விட்டுடுங்க. ஏய் ஏய் ஏய், எங்க?
என்ன நீங்க அவரு கூட நீங்க என்னமோ சேர்ந்து வாழ்ந்த மாதிரி இவ்ளோ பெரிய சர்டிபிகேட் குடுக்குறீங்க? அட ஆமா, சேர்ந்து வாழ்ந்ததுனால தான் இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்னது? அது ஒன்றும் இல்ல சுடர். இந்து எழிலோட சேர்ந்து வாழ்ந்திருக்கால, எல்லாம் அவ சொன்னதுதான். ஆமா. ஓ, நீ இன்னும் உன் புருஷனை சரியா புரிஞ்சுக்கல. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன் நம்மோக்கா நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா அவர் இப்படிலாம் இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. சுடர், அதுக்கு நீயும் முயற்சி எடுக்கணும். புருஷன் லவ்வா அன்பா இருக்கணும்னு எதிர்பார்த்தா மட்டும் பத்தாது. பொண்டாட்டியான நாமளும் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்பதான் புருஷனும் லவ்வா நடந்துப்பாங்க. நீயும் முயற்சி பண்ணி பாரு. பாப்போம். மேடம், சுடர்கிட்ட உங்க புருஷனை பத்தி விட்டு கொடுக்காம பேசுறீங்க. பெரிய விஷயம் தான் போங்க. ஆமா தீபா, என்ன இருந்தாலும் அவர் எனக்கும் புருஷன் தானே, எப்படி விட்டு கொடுக்கறது? ஆனா சீக்கிரம் அவரையும் சுடரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். எனக்கு இடி சத்தத்தை கேட்கும்போது பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி இடி சத்தம் கேட்டா எனக்கு தூக்கமே வராது. அங்கே நில்லு. நீ எதுக்கு இப்ப எங்க ரூமுக்கு வந்த? இல்ல அபி, வெளியில பயங்கரமா இடி இடிச்சிட்டு இருக்கு, எல்லாம் பயப்பட போறீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். நாங்க ஒன்னும் சின்ன குழந்தைங்களாம் கிடையாது. இந்த மாதிரி இடி சத்தத்தெல்லாம் கேட்டு பயப்படுறதுக்கு. இந்த மாதிரி சில்லியான ரீசன் சொல்லிலாம் எங்க ரூமுக்கு வராத, புரியுதா? நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நாங்க உன்னோட பழைய மாதிரி அட்டாச்லாம் ஆக மாட்டோம். அபி, நான் நிஜமாவே இடி இடிக்கிறது தான் உங்க ரூமுக்குள்ள வந்தேன். நீங்களாம் இடி சத்தத்தை கேட்டா பயப்பட மாட்டீங்க, ஆனா அஞ்சலி காவியாலாம் ரொம்ப பயப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் ஆல்ரெடி ரொம்ப பயந்துதான் இருக்கேன். அஞ்சலி, அஞ்சலி மேல ஏன் கோவப்படுற அபி? அவளுக்கு என்ன தெரியும்? பாவம், அவ சின்ன பொண்ணு. இந்த மாதிரிலாம் இடி சத்தம் கேட்டா அவ பயப்படதான் செய்வா. ஆக்சுவலா எனக்கும் தான் பயமா இருக்கு, ஆனா நான் வெளியே காட்டிக்காம இருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு? இடி சத்தத்தை கேட்டா பயமா இருக்கு, அவ்வளவுதானே? வாங்க நம்ம எல்லாரும் டாடி ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கூடயே படுத்துக்கலாம். டாடி நம்ம கூட இருக்கும்போது பயம் இருக்காதுல்ல? சூப்பர் ஐடியா. வாங்க எல்லாரும் டாடி ரூமுக்கே போயிடலாம். வாங்க போலாம் போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.